7th standard mathematics term 1 chapter 1 exercise 1.2 question number 7. What number should be added to minus 17 to get minus 19? So கவனிங்க, அதாவது எந்த நம்பருக்கு -17 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா -19 கிடைக்கும் இந்த மாதிரி கேட்டுருங்க. ஸோ இதுதான் கொஸ்டின், சிம்பிளாக கொடுத்துருங்க. எந்த நம்பரை நீங்கள் வந்து அதாவது -17 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் -19 கிடைக்கும், ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த -17 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போங்க. ஸோ அப்படி கொண்டு போனீங்கன்னா இது ஆக்சுவலி என்னதில் இருக்குது, மைனஸில் இருக்குது, முன்னாடி மைனஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு வரும்போது +17 இந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்போது -19 +17 அர்த்தம். இப்போ உங்களுக்கு சிம்பிள் பண்ண ஈஸி தானே. ஸோ பெரிய நம்பரில் சின்ன நம்பர் கழிக்கணும், ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனு. ஸோ பெரிய நம்பரில் சின்ன நம்பர் கழிச்சுன்னா 19 - 17 வந்து 2, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். ஸோ அப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -2 ஆகும். ஸோ அப்போது -2 இஸ் ஆடட் டு -17 டு கெட் -19. புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, இந்த டேர்மை அப்படியே ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போய் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போங்க. ஸோ அப்படி ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா எந்த சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட், ப்ளஸ்னா மைனஸு, மைனஸ்னா ப்ளஸ் இந்த மாதிரி, ப்ளஸ்னா மைனஸு, மைனஸ்னா ப்ளஸ் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் போயிடும். ஸோ இது மைனஸில் வைக்கினா ஆன்சர் போகும்போது ப்ளஸ். ஸோ அதனால தான் +17 வந்து இப்போ -19 17 நீங்கள் வந்து சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.